வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற ஒரு செய்தி எது அப்படின்னா, ஆஸ்கார் விருதுகள். ஏங்க 1000 வேலை கிடக்குது, ஆஸ்கார் விருத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு பக்கம் போர் முனையில அப்படி அந்த இதுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கோடைக்காலம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இப்படிலாம் எல்லாமே இருக்குதுங்க. யானை வாழ்ற காட்டுல தான் சிங்கமும் வாழும், அங்க முயலும் வாழும், பட்டாம்பூச்சியும் வாழும். அதனால ஒரு பக்கம் கலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. கலைன்னு வர்றப்ப இந்த ஆஸ்கார் அவார்டுங்கிற விஷயத்த கௌரவமா எல்லா திரைப்படத்துறையினர் நினைக்கிறாங்க. இலக்கியம், மற்ற கண்டுபிடிப்புகள், அறிவியல் இவற்றுக்கெல்லாம் எப்படி நோபல் பரிசு ரொம்ப முக்கியமானதோ, அதேபோல ஒலிம்பிக் விருது எப்படி முக்கியமானதோ, அதுபோல திரைப்படத் துறையில ஆஸ்கார் விருதுங்கிறது ரொம்ப பேசப்படுற விருது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அகாதமி மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், AMPAS. இதுதான் இந்த அமைப்பு. இது மூலமா சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த இசை, சிறந்த எடிட்டிங், சிறந்த ஒளிச்சேர்க்கை எல்லாத்துக்கும் விருது குடுக்குறாங்க. இப்ப இந்த விருத பெறதுனால என்ன நம்ம சாதிச்சுருவோமா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லங்க. ஒரு மைல்கல் மாதிரி இத வச்சுட்டு, இத நோக்கி படங்கள் எடுக்கப்பட்டா ரொம்ப நல்லாருக்கும். வரலாற்றுல இந்த 97 ஆண்டுகள்ல ஆஸ்கார் விருது பெற்றவர்கள பார்த்தோம்னு சொன்னா, இந்திய படங்கள் வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணத்தக்க அளவு தாங்க இருக்குது. உதாரணமா, காந்தி படம் எடுத்தவருக்கு அந்த ஆஸ்கார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. Ever in flesh and blood walked upon this earth. Gandhi. அப்புறம் சத்யஜித் ரே, இந்தியாவினுடைய வ சினிமா உலகினுடைய தந்தைன்னு அழைக்கப்பட்ட சத்யஜித் ரே, அவருடைய பதேர் பாஞ்சாலி அது மாதிரியான படங்களுக்காக அவருக்கு தரப்பட்டது. நம்முடைய காலத்துல சொல்லப்படுறதா இருந்தா, முக்கியமா நமக்கு நினைவில் நிற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய இசைப்புயல் A.R. ரஹ்மான் அவர்கள் ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கிற படத்துக்காக அவர் வந்து ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கிறார். இந்த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ்ன்னு ஒரு படம். அதில கூட ஒரு நம்ம தமிழ்நாட்டு பழங்குடியினர் ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அது வந்து ஆவணப்படத்துக்கான ஆஸ்கார் விருது பெற்றது. VFXக்காக ஆஸ்கார் விருது வாங்கின படம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆஃப் பை. அதேபோல RRR படத்துக்கு அந்த பாட்டுக்காக இசையமைச்ச மரகதமணி, அவருடைய பேர் வந்து தெலுங்குல கீரவாணி. இன்னைக்கும் ஆஸ்கார் கனவுகள் இருக்கத்தான் செய்யுது நம்மகிட்ட எல்லார்ட்டயும். சரி, இந்த ஆண்டு ஆஸ்கார் விருது அறிவிக்கப்பட்ட உடனே யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி 22 முறை ஆஸ்கார் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்களை எல்லாம் தன்னுடைய அந்த கார்ட்டூன் படங்களால் ஈர்த்த வால்ட் டிஸ்னி. அதேபோல சார்லி சாப்ளின் அவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது மாதிரி குடுத்திருக்கிறாங்க. இந்த டைட்டானிக் படத்தினுடைய அந்த 12 இதுல ஜேம்ஸ் கேமரூனுக்கு கிடைச்ச மாதிரி அவதாரம் எடுத்தவர் தான் அவரு. The Oscar goes to James Cameron for Titanic. அதுல நடிச்ச அந்த கதாநாயகன்ல கதாநாயகனா இருக்கக்கூடிய லியோனார்டோ டிகாப்ரியோ, அவர் ஏற்கனவே ஒரு விருது வாங்கியிருக்கிறார். ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கிறார். அவருடைய சொந்த தயாரிப்புல வந்த படம் அது. இந்த ஆண்டு ஆஸ்கார் விருதுல முக்கியமா சொல்லப்பட்ட பேசப்பட்ட படம் 6 விருதுகளை பெற்ற படம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்னு ஒரு படம். இதுல வழக்கமா நம்முடைய அஜித் படம் மாதிரி தந்தை மகள் ஒரு இடதுசாரி சிந்தனையோடு அதில் ஏற்படுற இதுவும் அரசுக்கும் அவங்களுக்கு ஏற்படுற மோதலும் துரோகமும், இதுக்கிடையில் மகளை காப்பாற்றுற தந்தையுமாக அந்த தந்தையாக நடிச்சிருக்கிறவர் தான் டிகாப்ரியோ. I need to find my daughter. Well, then call us back when you have. அதே போல் அடுத்ததாக சின்னட்ஸ் அப்படின்னு ஒரு படம், அதுக்கான விருதுகளும் தரப்பட்டிருக்கு.
ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்திற்கான சிறந்த இயக்குனருக்காகவும், பால் தாம்ஸ் ஆண்டர்சன் சின்னட்ஸ் படத்தினுடைய சிறந்த நடிகருக்கான விருதும் மைக்கேல் பி ஜோர்டான். அதே போல சிறந்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி பக்லி ஹாம்நெட்டுங்கிற படத்துக்காக நடிச்சிருக்காங்க. சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறப்ப ஷான் பென் அந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அந்த படத்துக்காக. ஒளிப்பதிவாளர் அவங்க திரும்ப சின்னட்ஸ் படத்துக்காக தான் வர்றாங்க. சிறந்த படத்தொகுப்பு ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். சிறந்த பின்னணி இசையும் சின்னட்ஸ்க்காக தான் தரப்பட்டிருக்கு. இதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட் அவதார் படத்தினுடைய ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த ஆண்டுக்கான சிறந்த பாடல் கோல்டன் அப்படிங்கிற கேபாப் டெமான் ஹாண்டட்ஸ் அவருடைய அந்த பாடலுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த 98வது ஆஸ்கார் விருதுல சிறந்த நடிகருக்கான விருதும் சின்னட்ஸ் படத்துக்காக. இதில் அவர் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. அவர் பேரு தான் மைக்கேல் பி ஜோர்டன். Michael B. Jordan. 6வது முறையாக ஒரு கருப்பின நடிகர் விருது பெறுறாருங்கிறாங்க. அதில் கூட ஒருத்தர் திருப்பி கொடுத்தாருன்னு கூட சொல்லுவாங்க. எங்களை ஒழுங்காக நடத்துங்க, அதுக்கு பிறகு நீங்கள் விருது கொடுங்க அப்படின்னு சொன்னார். இது நமக்கே கவலையத்தான் இருக்குது. பரிசுன்னு வந்தால் திறமையானவர்களுக்கு கொடுக்கணுமே தவிர இதில் என்ன நிறைவேக வேறுபாடு, இன வேறுபாடுலாம் பார்க்கலாமா? நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் கூட இதுக்கான முயற்சிகளில் என்னுடைய இனிய நண்பர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதுவும் அவருடைய ஹேராம் படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு பெரிய ஆச்சரியமான படம் அது. ஆஸ்கார் விருது வாங்கினவரா அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அந்த நடிகருக்கு ஒரு தனியான ஒரு தகுதி இருக்குதுன்னு கருதுகிறோம். இதை தொகுத்து வழங்கக்கூடிய இதில் வந்து பல முறை இந்தியர்கள் போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டும் அதில் வந்து அந்த மேடையில் ஒரு ஹாலிவுட் காமெடி நடிகர் தொகுத்து வழங்கினார். அதே மாதிரி விருதாளர்களுடைய பேரை அறிவிக்கிறப்ப தமிழன் படத்தில் நம்முடைய இளைய தளபதியோட நடிச்சிருக்கக்கூடிய பிரியங்கா சோப்ரா அவர்கள் இந்த ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் போய் கலந்துக்கிட்டாங்கிறது நம்ம பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம நாட்டுக்காரங்களும் அதில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. தகுதியானவர்களுக்கு விருதுகள் தரப்படுகிற போது எல்லோரும் எழுந்து பாராட்டுகிறார்கள். நாமும் பாராட்டுவோம். ஆஸ்கார் விருதுக்காக நாம் படம் எடுக்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்பதை விட்டுவிட்டு நாமும் அந்த முயற்சியில் ஈடுபடுவோம் என்று நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்வோம். நிச்சயமாக அந்த இடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் படம் அந்த விருதையும் பெறும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. விருது பெற்ற கலைஞர்களை வாழ்த்துவோம். தொடரட்டும் இவர்களின் கலை பயணம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.